ஓயா சீமா ஓயா நொறியே உனக்கு எப்படிடா எம்ம வந்தா ஓயப்பா ஓயா ராஜா ஓயா சீமா ஓயா நொறியே உனக்கு நாடுகார் ஊருன்னு சொல்லிட்டா போதும் இவன் சும்மா வரமாட்டானே ஊர்ல இருந்து நாடு விடனா போதும் சொல்லிட்டா போதும் இவன் சும்மா வரமாட்டானே ஊருக்கு வந்ததுதான் எந்த ஊர்ல கோய்கறி போடுறாங்கோ எந்த ஊர்ல கோய்கறி போடுறாங்கோ எந்த ஊர்ல கோய்கறி போடுறாங்கோ நோய்ஞ்சு நோய்ஞ்சு பாப்பியடா அந்த கோய்கறி பார்த்தா போதும் அது காராமணி வாங்கி கோதுற மாதிரி கோதியடா இவன் சாவரத்தா கோதனானோ ஓயப்பா ஓயா ராஜா நீ நாடுகாடி முடிச்சிட்டு நீ பஸ்ல போனா கூட நீ சீட்டு இருந்தா உட்கார மாட்டியா நீ நின்னுனா தானே போவியே அந்த தூக்க கண்ணுல பொம்மை மேல விழுந்து உதவாங்குவியடா அந்த காலம் எப்படா வரும் ராஜா பாண்டிச்சேரி நாடுன்னு சொல்லிட்டா போதுமே இவன் சும்மா வரமாட்டானே இவன் பேக காலியா எடுத்துன்னு வரமாட்டானே பாண்டிச்சேரியில விலை கம்மின்னு அந்த பீர் பாட்டில் பிராந்தி பாட்டில் வாங்கி சொருவி எடுத்துன்னு வருவேடா கண்ணாடி பாட்டில் வாங்கினா கலை 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 தட்டுங்க அந்த பிளாஸ்டிக் பாட்டில வாங்கி சொறி எடுத்துன்னு வருவேன் உடஞ்ச பாட்டில வெடிகட்டி குடிப்பியடா தெவடியா சாவத்தான் குடிச்சானோ ஓயப்பா ஓயா ராஜா நான் வந்த புது சூழ அம்மா நான் வந்த புதுசுலம்மா நான் வாசலில பேரு புட்டேன் அம்மா நான் வந்த பூசலம்மா வாசல்ல பேட்டம்மா அதை தவிர மறுப்புன்னு இந்த பொட்டை தொட்டு தொட்டு நக்கி பார்த்தா ஐயப்பா ஓயா ராஜா காட்டு கத்தி காத்துறேனே நீ ஏங்க மாட்டியா போனோட ஏன் நிக்குது மனைவிகள் இருவரும் சந்தோஷமாக பாடிக்கொண்டிருந்தார். அந்த பாட்டிலே மெய்மறந்து உறங்கி விட்டீங்க. முடிவு வச்சியா உன் கண் நாட்டுக்கு நின்னுங்கத்தா செத்து முடியாங்க நினைச்சுன்னு. ஆமா ஆமா செத்து முடியா ஒரு பொண்ணு செத்தா கூட வீட்டுக்கு போன் பண்ணி தான் செத்துருவாரு. நான் செத்துருவேன் என் துட்டு வந்து வாங்கி முடுங்க. இவன் அப்படியே விட்டு போயிடுவான். காசே வாங்க மாட்டான். போயிட்டு வந்தா போயிட்டு போகலாம். காசே கிடையாது உங்களுக்கு. என் மனைவி காரணம் கூறுகிறேன் கேள். எனக்கோ திருமணமாகி பல வருட காலம் முன்னோகி விட்டது. ஆனால் உங்களை அத்தா நம்மளாவது நேராகிவிட்டது. என்றாலும் நடப்பது கண்ணுக்கு விழுந்து ஏமா நாட்டியத்துக்கு நான் எங்கெங்கயோ ஆள் பார்த்துருக்கேன். ஆளே கிடைக்கவே ஏன்டா நம்ம நாட்டில் எத்தனையோ பெண்கள் இருக்கின்றார்கள். அதானே அத்தனை பெண்களை அடுத்த நாட்டு மாடவளம் எல்லாம் யோசிச்சு போட்டு கம்பெனி மேல கிளம்பி பிடிச்சிக்குமா? கம்பெனிக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஆமா அதனால போட்ட பாக்கணுமே. காலைல காட்டியும் 6 மணிக்கு தூங்கி ஏந்து காத்துமா 6 மணிக்கு எங்க எழுதுகிறாங்க. 4 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அரை தூக்கத்திலே போறாங்கடா. அதான் நாம ஏந்து எந்துக்காம குடிச்சு குடிக்காத்துமா
தலை வாரந்து வாராத்துமா துணி வாரி போட்டுக்கின்னு துணி வாரி போட்டுக்கிட்டு திப்புன்னு வர்றாங்க. எங்க வர்றாங்க? அவங்க எங்க தான் வர்றாங்க, இதுக்கு தான் வர்றாங்க. நானும் அவங்க பேட்டே ஓடுங்க. போனா நேரா போய் வேன்ல ஏறுறாங்க. வேன்ல ஏறி உட்காந்துன்னு தலை வாரத்தும் வைக்கிறதும் பூடா பூ வைக்காம சொல்றாங்க. கொத்து மல்லிப்பூ அதான் மல்லிப்பூ வைக்கிறதும் அங்கத்தான் நடக்குது. அதெல்லாம் நடக்குது அந்த வேலையில. வேன் தான் நடக்குது. அந்த நேரத்துல டிரைவர் ஒரு நல்ல பாட்டு ஒண்ணு போடுறாரு. நல்ல பாட்டு அந்த வண்டியில போடுறாரு. நான் பாட்டு கேட்கல. சொல்லு நான் பாட்டு கேட்கல. என்னடா பாட்டு? அண்ணன பாத்தியோ அப்பாத்தி கேக்கு அப்பாத்திட்டோ இந்த பாட்டு எவனா எழுதணும்? எவன்டா கண்டுபிடிச்ச அந்த பாட்டெல்லாம்? இந்த பாட்டு எவ்வளவு குத்து பண்றானுங்கடா. இந்த பாட்டு பாடின உடனே வண்டியில இந்த பாட்டு பாடின உடனே அந்த பொண்ணுங்க சும்மா இருக்கிறாங்க. சும்மா இருக்க கூடாதா? அவனுக்கு தானே கலைமாமணி விருதுலாம் கொடுக்குறானுங்க. அதான் சொல்றேன், இந்த பொண்ணுங்க சும்மா இருக்காதா அப்படியே சூத்த ஆட்ட 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 அந்த டிரைவர் அப்படியே சைடு மிரர் அப்படியே திருப்புறாரு. இந்த ஆரத்தை பார்த்து இந்த டிரைவர் ஆட பொண்ணுங்க ஆட லாஸ்ட்ல எங்க ஆடிங்கிறாங்க. புளியாமரத்துக்கு வேற ஆடிங்கிறாங்க. என்ன நடக்குது? புளியாமரத்து ஏன் ஆடுறாங்க? பாட்டு பார்த்தாருல அப்பாத்திய பாப்பா ஆகிட்டாரு. அதனால இப்ப நமக்கு கலைகளே சிறந்த கலை என்ன கலை? கரும்பு கலை, மலாட்ட கலை இல்லையா? அடா மூதை நாட்டிய கலை. ஆகிய கலைகள் 64 கலைகளிலே சிறந்த கலை நாடக கலை. நாடக கலையிலே சிறந்தது நாட்டிய கலை. அந்த நாட்டியத்தை இப்போது பார்க்க வேண்டும். அவளாக கற்று